நமது டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வளமுடன் வாழ யோகா. இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஒரு அற்புதமான யோகா பயிற்சியோடு உங்களை சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கி என்ன ஆசனம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பூர்வோத்தான ஆசனத்தில் ஒரு வகை. சரிங்களா? இதில் வந்து அந்த டேபிள் டாப் போஸ்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது மேசை மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு டேபிள் மாதிரி இருக்கும். ரிவர்ஸ் டேபிள் டாப் போஸ்டர்னு சொல்லுவாங்க, ஏன்னா மல்லாந்து படுத்த நிலையில் இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து ஒரு கையை மட்டும் உயர்த்திட்டு 2 கால் ஒரு கையில் நம்முடைய உடல் எடை முழுவதையும் கொண்டு வந்து வைக்கிறதுங்க. அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, அப்போ அந்த 3 இடங்களுக்கும் அதிகப்படியான அந்த உடலினுடைய எடை வந்து சமமாக பிரியும் பொழுது வலுவாகும். அவ்வளோதான். அதான் அந்த கேள்விக்கு பதில். என்னன்னு கேட்டால், யோகாவில் உடம்பை வந்து வலிமையாக்க முடியுமா, வலிமைப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க, சாத்தியம்தாங்க. அதுக்கு சில ஆசனங்கள் இருக்குதுங்க. அந்த ஆசனங்களில் இதுவும் ஒரு ஆசனம் தாங்க. இது எப்படி முறைப்படி செய்யணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக விளக்குறேங்க. கால்களை பிரித்து வச்சுக்கோங்க. கைகளையும் பிரித்து பின்புறமாக வச்சுட்டு, தலையை பின்புறமாக சாய்ச்சிட்டு, கண்களை மூடி சுவாசத்தை கவனிங்க. அமர்ந்த நிலையில் நீங்கள் ஆசனங்கள் செய்யும் பொழுது இது தாங்க ஓய்வு நிலை. சரிங்களா? ஒரு ஆசனம் செய்வதுக்கு முன்னாடியும் சரி, செஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா இந்த நிலைக்கு வந்துட வேண்டியதாங்க. அப்படியே ரிலாக்ஸாக இருந்துடுங்க. இப்போங்க பூர்வோத்தானாசனா கால்களை லேசாக மடக்கி வச்சுக்கணும், கைகளை பின்புறமாக வச்சுக்கணும். இதில் வந்து ஒரு கேள்வி, கைகளை வந்து வெளிப்புறமாக வைக்கணுமா, அதாவது உள்ளங்கை வந்து வெளிப்புறமாக இருக்கணுமா இல்லை உட்புறமாக இருக்கணுமா ஒரு கேள்வி வரும். வெளிப்புறமாக வச்சுக்கிட்டே பண்ணலாங்க, உட்புறமாக வச்சுட்டு செய்யலாங்க. சரிங்களா? கால்களை பிரித்து வச்சுக்கோங்க, தோள்பட்டை அளவுக்கு பிரித்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா இடுப்பு மேலே கொண்டு வந்துடுங்க. எங்களை கொண்டு வந்துட்டு ஒரு கையை உடம்பு கூட ஒட்டி வச்சுக்கோங்க. ஒரு 6 எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கை. அதே மாதிரிங்க. ஆறு எண்ணிக்கை இல்லைன்னா 10 எண்ணிக்கைங்க. மாற்று ஆசனம். சரிங்களா? சசங்காசனம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த ஆசனத்தில்ங்க, சரி, கைகளுக்கு குறிப்பாக, சரிங்களா, கைகளுக்கு குறிப்பாக நீங்கள் வலிமையாக்க முடியும். உடற்பயிற்சி கூடதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தம்பிள்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு அந்த கையை எப்படி மடக்கி நீட்டுறது, அந்த மாதிரி இதெல்லாம் செய்வாங்க. அந்த எடை வந்து அவங்களுடைய வயதுக்கு ஏற்ப, சரிங்களா, ஆளுக்கு தகுந்த மாதிரி அந்த எடையினுடைய அளவு மாறும். அதெல்லாம் சில பேர் காசு கொடுத்து வாங்கி வச்சும் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆனால் யோகத்தில் மட்டும்தாங்க நீங்கள் எதுவுமே வாங்க வேணாங்க. சரிங்களா? எதுவுமே வாங்காமல் உங்களுடைய உடல் எடையை பயன்படுத்தி உங்களுடைய உடலினுடைய வலிமையை அதிகப்படுத்த முடியும். இப்போ கையினுடைய வலிமையை அதிகப்படுத்த முடியுமா, கால்களினுடைய வலிமையை அதிகப்படுத்த முடியுமா அப்படின்னா ஆமாங்க, நம்ம உடல் எடையை மட்டும் பயன்படுத்தி செய்ய முடியுங்க. சரிங்களா? இது மாதிரி நிறைய ஆசனங்கள் இருக்குதுங்க. அதில் இதுவும் ஒரு முக்கியமான நல்ல ஆசனங்க. சரிங்களா? அடுத்த நிகழ்ச்சியில் இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல ஆசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.